Mind-blowing velour. Baby residency. Baby residency. வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பேபி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு என்னன்னு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா புரட்டாசி, அதுவும் தலைவாழை விருந்துன்னு வச்சிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்க தராங்கன்ட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவாழை விருந்து தான் சாப்பிட வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் நடைபயிற்சி சங்கத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களையும் கேட்டுக்கலாம். ஆனால் கோட்டை நடைபயிற்சி சங்கத்தின் தலைவர் அன்பு அண்ணன் எல் சம்பத் அண்ணன் அவர்கள் தலைவாழை விருது அனைவருக்கும் ஏற்பாடு செய்துள்ளார். விருது அறிவித்துள்ளார். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வேலூர் கோட்டை நடைபயிற்சி சங்கத்தின் தலைவரான சம்பத் அண்ணன் தான் இந்த விருந்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட சங்கத்திலோட உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு புரட்டாசி மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விருந்து வைக்கிறாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. வாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வரோன்னு நினைச்சுன்னு உள்ள என்ட்ரானா பார்த்தா பெருமாள் தாயாரோட தரிசனம் கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. உள்ள நுழைந்தவுடனே பெருமாள் பக்தி பரவசத்தோடு காட்சியளிக்கிறார். இது கூட சேர்ந்து சம்பத்தண்ணன் அவர்களும் நம்ம கோட்டை நடைபயிற்சி சங்க அனைத்து உறுப்பினருக்கும் தலைவர் ஏற்பாடு செய்கிறார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா. Sabi madalang at yung Narayana sa nasijasa na sa sinisla. Kayo rin magkakalang one kagiti harikan may mapagkita sa kasagar. Om Namo Namo Narayana.
யுவராஜ் சார் கிட்ட கூட தான் இருக்கோம். ஸோ இந்த தலைவாழை விருந்து எதுக்கு வேலூர் மக்களுக்காக எல்லாம் வருடம் வருடம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா பண்ணிருக்கோம். இது புரட்டாசி மாதம் மட்டும் 4 வாரம் கம்மி விலையில இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணுன்றதுக்காக பண்றோம். பேபி ரெஸ்டாரண்ட்ல நம்ம பாஸ்கர் சார் கூட தான் இருக்கோம். இந்த தலைவாழை விருந்துல எத்தனை வகையான ஐட்டம்ஸ் போடுறாங்கன்றதை கேட்டுருந்தோம். சார் வணக்கம் சார், எத்தனை வகையான ஐட்டம்ஸ் இங்க வந்து நீங்க இந்த புரட்டாசி ஸ்பெஷலா போடுறாங்க? இந்த தலைவாழையில் பார்த்தீங்கன்னா 21 ஐட்டம் போடுறோம் சார். நம்ம தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக லட்டு போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் ஒன்று கொடுக்குறோம், வெல்கம் ஜூஸ் மாரி வெல்கம் ஜூஸ் ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சார், சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பூரி இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா பூரி வெஜ் குருமா, கொத்தமல்லி சாதம் இன்னைக்கு கொடுக்குறது. அப்புறமாட்டு தான் அது பார்த்தீங்கன்னா துவையல், அதுக்கு சைட் டிஷ்ஷு, அப்புறம் சாதம், பருப்பு பொடி, நெய், இன்னைக்கு மணத்தக்காளி வறுத்த குழம்பு, ரசம், பாயாசம், அப்பளம், ஊறுகாய், கூட்டு, பொரியல், வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து சார் இன்னொன்று இப்போ வந்து இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சார் நம்ம கொடுக்குறோம். சாப்பாடு வேண்டுற அளவுக்கு வாங்கி சாப்பிடலாம் சார், தாராளமாக கொடுக்குறோம் எல்லாருக்குமே. எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் வந்து வரவங்களுக்கு திருப்தியாக பண்ணி அனுப்புங்க. நன்றி நன்றி சார், நன்றி. நம்முடன் பேபி ரெஸ்டாரண்ட் பிரகாஷ் சார் தான் இருக்காரு. இந்த தலைவாழை விருந்துக்கு வருவதற்கான நேரம் என்ன சார்? மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரை தரோம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இந்த தலைவாழை விருந்து பார்த்தீங்கன்னா காலை, அதாவது பகல் 12 மணி முதல் ஆரம்பிக்கிறது, 3 மணி வரை. இன்கேஸ் உங்களுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஸ்பெஷலாக அவங்க ரெடி பண்ணி தரதை சொல்கிறாங்க. முடிந்த வரை நீங்கள் 12 to 3 மணிக்கு வந்து சாப்பிட்டுருவாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக, அதாவது நம்ம வந்து இவ்வளோதான் லிமிட்டடாக இல்லை, அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோன்னா சாப்பிட்லாம். அதே மாதிரி டிஷ்ஷு கூட உங்களுக்கு தேவையான டிஷ்ஷு மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். சாப்பாடு மட்டும் அன்லிமிட்டட் கிடையாது, டிஷ்ஷு கூட உங்களுக்கு தேவையானது மறுபடியும் கேட்டு சாப்பிட்லாம்.
எங்கள் நடைபயிற்சி சங்கத்தின் தலைவர் ஏற்பாடு செய்த இந்த புரட்டாசி தலைவாழை விருந்து எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டுக்கலாம். எங்கள் அண்ணன் ராஜன் இருக்காரு, அவருக்கு எப்படின்னா இருக்க இந்த விழாவை சீர சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைவர் அண்ணன் சம்பத் அண்ணனுக்கு வணக்கம். இந்த விழாவை வருடாந்தோறும் மிக சிறப்பாக செய்து தொண்டு காலமாக நீங்கள் செய்து வர வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன். இந்த சாப்பாடு பிரமிக்கமாக இருக்கிறது. உணவு வகை சுவையான சுவை. இது திருமலை சேர்ந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம். அதாவது தலைவர் ஏற்பாடு வந்து விருந்தா யாரும் நினைக்கல, அது வந்து ஒரு புரட்டாசி மாதம், அதாவது பெருமாளோட அன்னப்பிரசாதமாக தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதாவது அவரோட பிரசாதமாக கருதி எல்லாரும் சாப்பிட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்காங்க. கோட்டை நடைபயிற்சி சங்கத்தில் சேரணும்னா இவர் இல்லாமல் சேரவே முடியாது. ஏன்னா இவர்கிட்ட தான் உறுப்பினர் படிவம் எல்லாமே இருக்கு. அண்ணன் குணசேகரனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த விருந்து எப்படி இருந்தது, அவருக்கு மன நிறைவை பற்றி கேட்டு. விருந்து வந்து மிகவும் பிரமாதமாக இருந்தது. எங்கள் நடைபயிற்சி சங்கத்தின் சார்பாக எங்கள் தலைவர் அவருடைய ஏற்பாடு நல்லா செஞ்சு உள்ளார். அவருக்கு நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமை இந்த விருந்து வச்சு ரொம்ப சந்தோஷம். கோட்டை நடைபயிற்சி சங்கத்தில் உறுப்பினரான மணி அண்ணனை அவரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு. எப்படி இருந்தது? என்ன தலைவாழை விருந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ தலைவாழை விருந்து சாப்பிட்டவங்களே கேட்டுக்கலாம் எப்படி இருந்தது, அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். மேடம் நீங்கள் சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்தது உங்களோட இது? எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து பருப்பு பொடி நெய் எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எப்படி இருந்தது சாப்பாடு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கேசரி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? சூப்பர். நீங்க சொல்லுங்க. பைனாப்பிள் கேசரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஷ்ஷு பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.